இங்கே ஒரு பொண்ணு எம்பிஏல கோல்டு மெடல் லிஸ்ட் வாங்கிட்டு நீ விவசாயத்துக்கு தான் ஹெல்ப் பண்ண போகிறேன், நான் அதுக்காக தான் பாடு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்தோஷமான நியூஸை வந்து அப்பா கிட்ட சொல்ல போனால், நீ வந்து கலெக்டருக்கே மனைவியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தன்னுடைய திருமணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. அங்கே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குலாம் எல்லாமே டைமிங்கு தான் ஆகணும், அதுக்குள்ளே எனக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவங்க வந்து காஃபி போகிறது, டிஃபன் செய்கிறது எல்லாமே இது பண்ணிடுறாங்க. அப்போ வந்து கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆன உடனே இவங்க வந்து என்ன குடும்பத்தில் வந்து எல்லாமே ஆண் வாரிசு தான் இருக்குது, ஒரு குழந்தை கூட பெண் குழந்தையாக பிறந்ததில்லை, எனக்கு வந்து ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். குழந்தை தூக்கலாம் ஆசைலான்னு பண்ணா பெண் குழந்தை பிறந்திருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அந்த குழந்தை வந்து தூக்காமலேயே போயிடுறாங்க. ஓகே, அடுத்த ஒரு முறை வந்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் வந்து என்னை பற்றி தான் யோசிச்சேன், உன்னை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, உங்கள் குடும்பத்தில் நீ தானே பெண் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கன்சீவ் ஆகுறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார் மூலமாக அவங்களுக்கு தெரிய வருது. உடனே தன்னுடைய வீட்டுக்கு வந்து பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்துருமா மாப்பிள்ளை வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, ஏன் ஒன்றும் நீ வரலையா, நீ அங்கேயே இருக்கலான்னு இருக்கிறியா, நான் எப்படி இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்போ நான் மதுரைக்கு போனப்பா, எனக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நைட் ஆன உடனே, நீ எனக்கு பையன் பெற்று தர வரைய நீ வந்து குழந்தை பெற்றுக்கிட்டே தான் கலெக்டரோட ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது, மற்றவங்களாம் எப்படி இது பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு பிரேக் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு